உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு தந்த நல்ல செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பற்றி போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து வேரோடு கடலில் விழு என்று தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னை என்றால் அன்பு, அன்னை என்றால் அரவணைப்பு, அன்னை என்றால் ஆறுதல், அன்னை என்றால் ஆற்றல், அன்னை என்றால் இரக்கம், அன்னை என்றால் இனிமை. அன்பு, அரவணைப்பு, ஆறுதல், ஆற்றல், இரக்கம், இனிமை இவை அனைத்தையுமே இணைத்ததுதான் மன்னிப்பு. இறையேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலியான விண்ணக அன்னையினுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 9ஆம் நாள் இந்த விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது உங்கள் அனைவருக்குமே இனிமையான விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. சிந்தித்து பார்ப்பதற்காக, தியானித்து பார்ப்பதற்காக, உள்ளத்தின் ஆழத்திலே இருத்தி நம்முடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிப்பதற்காக பல்வேறு சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளிற்கான தலைப்பு, மகிமைக்குரிய அன்னையிடம் மன்னிப்பை நல்கும் திருப்பயணிகளாக. மகிமை மிக்க அன்னையிடம் மன்னிப்பை நல்கும் திருப்பயணிகளாக. தலைப்பை படிச்சு பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து பார்ப்பதற்கு கடினமான ஒரு தலைப்பாக இருந்தது. மகிமைக்குரிய அன்னையிடம் மன்னிப்பை நல்கும் என்று சொல்லுகின்ற பொழுது கொடுக்கும். அன்னையிடம் நாம் மன்னிப்பை கொடுக்க முடியுமா? அல்லது அன்னை நமக்கு மன்னிப்பை கொடுக்க முடியுமா? ஏனென்றால் மன்னிப்பை கொடுப்பவர் கடவுளாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அன்னையானவள் நமக்கு மன்னிப்பை கொடுக்க முடியுமா அல்லது நாம் அன்னையிடம் மன்னிப்பை கொடுக்க முடியுமா என்றெல்லாம் பல சிந்தனைகள் எழுந்து கொண்டிருந்தன. எனவேதான் அந்த பொழுதே என்னுடைய சிந்தனையானது இப்படி ஓடிக்கொண்டிருந்தது. மகிமைக்குரிய அன்னையிடம் மன்னிப்புக்காக பரிந்துரைக்க கேட்கும் திருப்பயணிகளாக என்பதுதான் சிந்தனையாக இருக்கிறது. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச வேண்டும். இன்று நாம் சிந்திக்கின்ற பொழுது முதலிலே மகிமைக்குரிய அன்னை மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மகிமைக்குரியவளாக அன்னை மரியாள் இருக்கின்றாள்? ஏன் அன்னை மரியாள் மகிமைக்குரியவள் என்று நாம் சொல்லுகின்றோம்? லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று அந்த வானதூதர் வாழ்த்து செய்தியை கொடுக்கின்றார். அப்படியே அந்த செய்தியானது நீண்டு கொண்டே போகின்றது. ஆண்டவருடைய அருளை நீர் பெற்றிருக்கின்றீர், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகின்றீர் என்று. அங்கே அந்த அருள்மிக பெற்றவளே என்று ஒரு வாழ்த்து சொல்லப்படுகின்ற பொழுது அன்னையானவள் மகிமைக்குரிய அன்னையாக மாறிவிடுகின்றாள். அந்த மகிமைக்குரிய கடவுளை பெற்றெடுக்கின்றாள்.
மகிமைக்குரிய கடவுளுடைய முதல் மகனை ஒரே மகனை பெற்றெடுக்கின்ற பொழுது மகிமைக்குரிய அன்னையாக அன்னை மரியாள் மாற்றம் பெறுவதை பார்க்கின்றோம். இதே அன்னை மரியாள் மன்னிப்பிற்கும் முன்மாதிரியாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் மன்னிப்பின் தாய் என்று சொல்லுகின்றோம், இரக்கத்தின் அன்னை என்று சொல்லுகின்றோம். இவையெல்லாம் எப்படி அவருக்கு கிடைக்கின்றன? தன்னுடைய மகனுடைய முன்மாதிரி, தன்னுடைய மகனோடு வாழ்ந்திருக்கின்றார், அவருடைய மன்னிப்பை பார்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்னை நம் அனைவருக்குமே மன்னிப்பை பெற்றுத் தருவதற்காக கடவுளிடம் பரிந்து பேசுபவளாக இருக்கின்றாள் என்பதிலே எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை. இந்த நேரத்தில் ஒரு கேள்வி, அன்னை மரியாள் நமக்கு மன்னிப்பு தர முடியுமா? அன்னை மரியாள் நமக்கு மன்னிப்பு தர முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் அன்னை மரியாள் பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். இயேசுவிடம் பரிந்துரை செய்கின்றவளாக, அவர்கள் மகிமைக்குரிய அன்னையாக இருந்தாலும் இயேசுவை போன்று நம்மை மன்னிக்க முடியாது. மாறாக இயேசுவிடம் பரிந்துரை செய்யலாம். மகனே, இவர்கள் பாவம் செய்திருக்கின்றார்கள், உன்னை நாடி வருகின்றார்கள், என் மூலமாக உன்னை நாடி வருகின்றார்கள், அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பவராக, அவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பவராக அன்னை மரியாள் இருக்கின்றாள். அதே நேரத்தில் அதே மன்னிப்பை நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தவராக அன்னை மரியாள் இருப்பதை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியிலே 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இறைமகன் இயேசு சொல்லுவார், தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனென்றால் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒப்பற்ற மன்னிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது, உயர்ந்த மன்னிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இதுதான். தன்னுடைய உயிரை எடுப்பவர்களுக்காக அங்கே இறைமகன் இயேசு வேண்டுதல் செய்வதை பார்க்கின்றோம். அங்கே மரியாள் சாட்சியாக இருக்கின்றாள். மரியாவும் அங்கே தான் நின்று கொண்டிருக்கின்றாள். என்னுடைய மகன் தன்னுடைய இறுதி நேரத்திலே, இறக்கப் போகின்ற இந்த நேரத்திலே மன்னிப்பு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தியவராக, மன்னிப்பினுடைய மாண்பினை வெளிப்படுத்தியவராக இருக்கின்றார். இதே மன்னிப்பிற்கு நான் சாட்சியாக மாற வேண்டும் என்று அங்கே தன்னை அவர் தயாரித்துக் கொள்வதை பார்க்க முடிகின்றது. எனவே தான் மன்னிப்பினுடைய மாண்பிற்கு உதாரணமாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். இன்னுமாக ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது, ஏன் நமக்காக அன்னை மரியாள் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும்? ஏன் நம்முடைய மன்னிப்பிற்காக அன்னை மரியாள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியானது எழுவது இயல்பாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். தானியேல் இறைவாக்கினர் அவர் சொல்லுகின்றார், இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்பவராக, கடவுளிடம் பரிந்துரை செய்பவராக தானியேல் இறைவாக்கினர் இருப்பதை வாசிக்க கேட்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு எதிராக பாவம் செய்து நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களாக மாறிவிட்டோம், அவருடைய கட்டளைகளின்படி நடக்காததில் எனவே நாங்கள் சாபத்தை பெற்றுவிட்டோம், கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை, எனவே எங்களுக்கு சாபம் வந்துவிட்டது, நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம், வெட்கத்துக்குரியவர்களாக இருக்கின்றோம், எனவே ஆண்டவரே இவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தானியேல் அங்கே இறைவாக்கினராக இருந்த தானியேல் பரிந்துரை செய்வதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கடவுள் எதிர்பார்க்கின்றார், ஒவ்வொரு மனிதனுக்குமே மன்னிப்பு கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர்கள் எப்படி வருகின்றார்கள், யார் மூலமாக வருகின்றார்கள், அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்று நம்முடைய கடவுள் காத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த 2வது வாசகம் மிக தெளிவாக சுட்டி காட்டியது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னித்து தூய்மையாக்குகின்றார். பாவங்கள் அறிக்கையிடப்படுகின்ற பொழுது, எடுத்துரைக்கப்படுகின்ற பொழுது, நான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது அங்கே நாம் மன்னிக்கப்படுகின்றோம், தூய்மைப்படுத்தப்படுகின்றோம் என்பதை தான் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதான். ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? பாவம் செய்து விட்டோம். பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு இந்த முதல் வாசகம் சொல்லிக் கொடுத்தது, கட்டளையின்படி நடக்காதது பாவம். வரைக்கல்வி நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு? பாவம் என்றால் என்ன? சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போமே. பாவம் என்றால் என்ன? இறை கட்டளைகளை மீறி நடப்பது பாவம். இறைவனுடைய கட்டளைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10 கட்டளைகளை
யாரெல்லாம் மீறி நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த 10 கட்டளைகள் 3 முக்கியமான சாராம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. முதல் 3 கட்டளைகள் இறைமை சார்ந்தவையாக இருக்கிறது. இறைமை சார்ந்தவையாக இருக்கிறது. 4, 5 ஆகிய 2 கட்டளைகளும் உறவு சார்பான கட்டளைகளாக இருக்கின்றன. 6 முதல் 10 வரை உள்ள கட்டளைகள் எல்லாம் உணர்வுகள் சார்ந்ததாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக அந்த இறைமை சார்ந்த கட்டளைகளாக, உனக்கு கடவுள் நான் மட்டும்தான், என்னுடைய பெயரை வீணிலே சொல்லக்கூடாது, என்னுடைய திருநாட்களை பரிசுத்தமாக நீ அனுசரிக்க வேண்டும். ஆக இந்த இறைவனை, அந்த கடவுளை, அந்த இறைமையை மீறி நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் என்னது? பாவமா இல்லையா? அதான் பாவம். சரியா? நம்ம எல்லாம் எடுத்த உடனே கடவுள் மேலதான் சத்தியம் பண்ணுவோம். ஆண்டவர் மேல சத்தியமா சொல்றதான் செய்யல, எல்லாமே போய் சத்தியமாக இருக்கும். ஆண்டவருடைய பெயரை நாம் வீணாக சொல்லுகின்ற பொழுது நாம் பாவம் செய்து விடுகின்றோம். இறைமைக்கு எதிராக பாவம் செய்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் உறவுக்கு எதிராக என்று சொல்லுகின்ற பொழுது தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எவன் ஒருவன் தாய் தந்தையை மதிக்காமல் நடக்கின்றாலும் அவன் உறவை இழந்தவனாக மாறிவிடுகின்றான். இந்த கட்டளை மீறுகின்ற பொழுது அவன் உறவுக்கு எதிராக பாவம் செய்கின்றவனாக மாறிவிடுகின்றான். 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, கொலை செய்யாதே, மோகபாவம் செய்யாதே, இப்படியாக சென்று கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் உள்ளத்து உணர்விலிருந்து வருகின்ற பாவங்கள். அவன் உணர்வு அளவிலே பாவங்களை செய்கின்றான். ஆக தூய உணர்வுகளை உருவாக்குவதற்கு பதிலாக பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, தவறான உணர்வுகளை உருவாக்கி பாவங்களை செய்கின்ற பொழுது நாம் அனைவருமே கடவுளை விட்டு வெகு தொலைவிலே அலைகின்றவைகளாக, இறைவனுக்கு எதிராகவும் உறவுக்கு எதிராகவும் உணர்வுகளுக்கு எதிராகவும் பாவம் செய்தவைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எனவேதான் மன்னிப்பிற்காக நாம் வேண்டுகின்றோம், இறைவனை நாடி வருகின்றோம். ஆனால் பயம், நேரடியாக கடவுள்கிட்ட போறதுக்கு பயம். நம்ம குடும்பங்கள்ல பார்க்கிறவே, அப்பாட்ட போய் ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா பிள்ளைங்க பயப்படுவாங்க. நேர எங்க வருவாங்க? அம்மா எனக்கு வேணும், அம்மா அதை செய். ப்ராக்ரஸ் கார்டுல கையெழுத்து போடணும்னா கூட அம்மாட்ட தான் வருவாங்க. அம்மா அப்பாட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னு வருவாங்க. ஏனென்றால் அந்த தாய் என்பவள் பரிந்து பேசுகின்றவளாக, புரிந்து கொள்கின்றவளாக, ஏற்றுக்கொள்ளுகின்றவளாக, மன்னிக்கின்றவளாக இருந்து கொண்டிருக்கின்றாள். எனவேதான் ஒரு பரிந்துரையாளர் நமக்கு தேவைப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது மோசே இஸ்ரேல் மக்களுக்காக கடவுளிடம் பரிந்துரை செய்கின்றார். ஆபிரகாம் சோதோம் கொமோரா மக்களுக்காக கடவுளிடம் பரிந்துரை செய்கின்றார். இன்று புதிய ஏற்பாட்டை பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் நம் அனைவருக்குமாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். ஏனென்றால் தாய் அன்பினுடைய உருவமாக, மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு உருவமாக இருக்கின்றாள். ஒரு பழைய கதை ஞாபகத்திற்கு வந்துச்சு. பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒருவேளை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை. ஒரு கிராமத்திலே ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரனும் பேத்தியும் டவுன்ல இருக்கிறாங்க. விடுமுறைக்காக இந்த கிராமத்திற்கு வருகின்றார்கள். இந்த தாத்தா என்ன செய்யறாருன்னா, அந்த பையனுக்கு வில் அம்பு கொடுத்து எப்படி அந்த வில்ல எய்யணும், அம்பு எய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இவனும் நேரம் போகாத நேரத்துல எல்லாம் எடுத்து அந்த அம்பை எய்து கொண்டிருக்கின்றான். திடீரென்று ஒரு முறை அவன் எய்த அம்பானது அவர்கள் வீட்டில் உள்ள அந்த கோழியின் மீது விழுகின்றது. கோழி செத்து போயிடுச்சு. சுத்தி முத்தி பார்க்கிறான். ஒரு ஜன்னல்ல 2 கண்கள் பார்த்துட்டு இருக்கு. இவனுடைய தங்கை, சிறிய தங்கையானவள் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறா. இவனுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியல. ஏன்னா பாட்டியோ தாத்தாட்டையோ போய் சொன்னா அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படிங்கிற உள்ள ஒரு எண்ணம். எனவே இவன் பார்க்கின்றான். அந்த கோழியை அப்படியே எடுத்து புதருக்குள் தூக்கி வீழ்ச்சி விடுகின்றான். வீசிவிட்டு வீட்டிற்குள் தன்னுடைய தங்கையை பார்த்து, தங்கச்சி சொல்லிடாத, தாத்தாட்டையோ பாட்டிட்டையோ சொல்லிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு உடனே ஒரு வசதியா இருக்கும். உடனே சரி அண்ணா, நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் என்னென்ன சொல்றேனோ எல்லாத்தையுமே நீ செய்யணும். சரி ஓகே, வேற வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டான் பையன். இவளுக்கு என்ன செய்யறாங்க, பாட்டி ஒவ்வொரு நாளும் பாத்திரம் விளக்குற வேலையை கொடுக்குறாங்க. இவ என்ன சொல்லுவான், அண்ணா போய் பாத்திரத்தை விளக்கு. சரி ஓகே, வேற வழி இல்லையே, தப்பு பண்ணிட்டேனே, மாட்டிட்டனே அப்படிங்கிறதுக்காக பாத்திரம் விழுவான். அடுத்தது வீடு துடைக்கிற வேலை. இவன் சொல்லுவா, அண்ணா போய் வீடு துடைச்சிரு. ஓகே, வேற வழி இல்லை. இப்படியாக பல நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. இவனுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு, ஏன் நான் இவளுக்கு அடிமையா இருக்கணும்,
ஏன் நான் என்னுடைய தங்கைக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? என்னுடைய பாட்டியிடம் போய் சொல்லி விடுகின்றேன் என்று சொல்லி ஓடுகின்றான். பாட்டி பாட்டி, அன்னைக்கு நான் விளையாடிட்டு இருக்கும் போது அந்த அம்பு கோழி மேல விழுந்துருச்சு, கோழி செத்து போயிருச்சு, நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா? நானும் அதை பார்த்தேன், நானும் ஜன்னல் வழியை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ எப்போது என்னிடம் வந்து சொல்லுவாய், உன்னை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், உனக்கு அந்த பாவத்திற்காக தண்டனை கொடுக்காமல் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். நீ எவ்வளவு நாள் அதை மறைத்து வைத்தாயோ அதுவரை நீ அடிமையாக இருந்தாய். யாருக்கு அடிமையாக இருந்தாய்? உன்னுடைய தங்கைக்கு அடிமையாக இருந்தாய். எப்பொழுது நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது நாம் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருடைய எண்ணமாக இருக்கிறது. எனவேதான் அன்னை மரியாளை நாம் நாடி வந்திருக்கின்றோம். அன்னையே, எங்கள் ஒவ்வொருவருக்குமே அடைக்கலம் கொடுக்க வேண்டும், எங்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு கொடுக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் இறைவனை பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவருமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், ஒரு சாதாரண தாய் தன்னுடைய பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய விண்ணக அன்னை எவ்வளவோ நமக்கு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். எனவேதான் அந்த அன்னை நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நாம் எல்லாம் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த அன்னை இறைவனை கேட்டவுடனே இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? அன்னை மரியாள் இயேசுட்ட கேட்டா நடக்குமா நடக்காதா? நல்ல எடுத்துக்காட்டு, கானா ஒரு திருமண வீடு. இயேசுநாட்டு அப்படி சொல்றாங்க, ரசம் தீர்ந்து விட்டது, அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சு போச்சு மகனே, சொல்லிட்டேன், நீ பார்த்துக்க. அங்கே ரசம் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் அன்னை மரியாள் எதை இறைவன் கேட்டாலும் அவர் பெற்றுக் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அந்த அன்னையினுடைய வாழ்வு அப்படி தூய வாழ்வு வாழ்ந்தவராக, தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழ்ந்தவராக, இறை உறவிலே வாழ்ந்திருக்கின்றார், இறைவனை பற்றி கொண்டு வாழ்ந்தவராக விண்ணக அன்னை இருக்கின்றார். எனவேதான் அந்த அன்னை நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் நீ பிறரை மன்னிக்கின்றாயா? பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்றாயா? உன்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதை போன்று பிறருக்கு நீ மன்னிப்பு கொடுப்பவனாக மாறுகின்றாயா? உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் நீ மதித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்று பல கேள்விகளை எல்லாம் நம்மை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார். என்று முன்னுரையில் கூட வாசிக்க கேட்டோம். மன்னிப்பை பெறுகின்ற நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன? கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். உறவுகளை மீண்டும் உருவாக்குவதற்கு நாம் மன்னிக்க வேண்டும். மனநலம் பெற்றிட நாம் மன்னிக்கின்றவர்களாக மாற வேண்டும். தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் பிறரை மன்னிக்கின்றவர்களாக மாற வேண்டும். கடவுளின் பண்புகளை வெளிப்படுத்துவதற்கெல்லாம் நாம் பிறரை மன்னிக்கின்றவர்களாக மாற வேண்டும். கடவுளோடு நல் உறவை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்கின்றவர்களாக மாற வேண்டும். ஆன்மீக வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்கின்றவர்களாக மாற வேண்டும். மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்கின்றவர்களாக மாற வேண்டும். நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை மன்னிக்கின்றார். அன்னையை நாடி செல்லுகின்ற பொழுது, அன்னையினுடைய பரிந்துரையை தேடுகின்ற பொழுது அன்னை நமக்கெல்லாம் மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த அன்னையிடம் நாடி வருவோம், அந்த அன்னையினுடைய மன்னிப்பை வேண்டுவோம். அன்னையானவள் நமக்காக இறைவனை பரிந்து பேசுவாள். நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அருளை கொடுப்பாராக. ஆமீன்.